புதுசாக கிராணி வரணும். நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வரல. அதனால ஈஸி வச்சுக்கலாம். நைட் மோடா எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நைட் மோடில் கஷ்டமாக இருக்கும். இதுவும் கஷ்டமாக இருக்கும். பின்னாடி சரி இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாரும் இருப்பாங்களாமா. நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு ஆனால் மொட்டையை மட்டும் வச்சு வாங்கிட்டு காமிக்கிறேன். ஏன்னா மொட்டைக்கு காது கேட்காது. காது கேட்குமா கேட்காதா? கிழவிக்கு மொட்டைக்கு காது கேட்காது, கண்ணும் தெரியாது. ஆமாண்ணே, கிழவிக்கு கண்ணு தெரியும், காதும் கேட்க. ஆமாண்ணே, இதெல்லாம் இதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படியே படிக்கிற மாதிரி ஆக்டிங் மட்டும் கொஞ்ச நேரம் போடுவோம். படிச்சு முடிச்சுட்டாங்க. உழுப்போம் படிச்சு முடிச்சது வந்துட்டு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு படிச்சு முடிக்கணும். அடுத்த செகண்டே மாந்துடுவேன். நான் நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. இதேண்டா பிளாக்கா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி ஸ்க்ரீன் போயிருக்குடா. நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? டே 1 இருக்கு. டே 1 உங்களுக்கு பார்த்தா அப்படியே அழகா தெரியும். டே 1 எனக்கு அப்படியே ஃபுல்லா பச்சை பச்சை பச்சையா இருந்து ஸ்கின்லாம் மேல மொத்தமா ஸ்கிரீன் போயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல. மேல பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ கூட எடிட்ல கிரைம் மாஸ்டர் போட்டோ எனக்கு தெரியலங்க. மேல ஸ்கிரீன் போயிடுச்சு. இருங்க போய் பார்ப்போம். வர போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா போயிடுச்சு. ஒரு பக்கம் என்னோட ஸ்கிரீன் போனதுனால என்னால ஒன்றும் மூவ் பண்ண முடியல. அது வரை எப்போ செய்யணும்னு தெரியல. க்ளோஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு மொட்டை வந்து ஐசியூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது வேற ஆங்கர்லாம் மேலே இருக்கும். அது போட்டுட்டுச்சுன்னா பார்க்க முடியல. இது மேலே ஆங்கர்லாம் இருக்கும். ஆனால் வாரத்திலேயே போய்கிட்டு இருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ராத்திரி ஃபுல்லா உட்காந்து வீடியோ எடிட் பண்ண
சின்ன வாய்ஸ் கொடுத்த பாய்.